கருணாநிதி சமாதி மேல் கோயில் கோபுரம் வைத்து மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு தர தெரியாத ஸ்டாலின் மாடல் அரசு என்று அதிமுக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இறந்தவர் சமாதியில் அடிப்படை அறிவு உள்ள எவராவது கோபுரம் வைப்பார்களா என்று அதிமுக தரப்பிலிருந்து கேள்வி எழுப்பப்பட்டு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தின் மீது இந்து சமய அறநிலையத்துறையினுடைய மானிய கோரிக்கைக்கு மரியாதை செலுத்த சென்ற அமைச்சர் சேகர் பாபு அதற்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவருடைய நினைவிடத்தின் மீது கோயில் கோபுரம் போன்று அமைத்திருக்கக்கூடிய அந்த வடிவமைப்புக்கு தற்பொழுது அதிமுகவும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இறந்தவர் சமாதியில் அடிப்படை அறிவு இல்லாத உள்ள எவரும் கோபுரம் வைப்பார்களா என்ற கேள்வியை அதிமுக சார்பில் அமைச்சர் சேகர்பாபுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சமூக வலைதளங்களில் அதிமுக சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்திக்குறிப்பில் திமுகவுடைய தலைவரை மகிழ்விக்க, குடும்ப எஜமானர்களுக்கு விசுவாசத்தை நிரூபிக்க கோடிக்கணக்கான மக்களுடைய உணர்வுகளை கொச்சைப்படுத்துகிறார் சேகர்பாபு என்று அமைச்சர் சேகர்பாபு மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறது அதிமுக. அதே போன்று ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அண்ணா சொல்லியிருக்கக்கூடிய சூழலில் அந்த கொள்கைக்கு மதிப்பளிக்காமல் அடிபொடிகளை ஏவிவிட்டு கடவுள் நிந்தனைகளை செய்வதையே முழு நேர வேலையாக கொண்ட தீய சக்தியின் புதைவிடத்தில் கோபுரத்தை வைப்பதை விட சமயத்திற்கு மக்களின் கடவுள் நம்பிக்கைக்கும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசு செய்யக்கூடிய துரோகம் ஏதேனும் உண்டோ என்ற ஒரு கேள்வியையும் அதிமுக கடுமையான விமர்சனங்கள் மூலமாக திமுக வைத்திருக்கிறார்கள். அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய நினைவிடத்தில் இந்து சமய அறநிலையத்துறையுடைய மானிய கோரிக்கைக்காக மரியாதை செலுத்த சென்றிருந்தார். அப்போது அந்த நினைவிடத்தினுடைய மேலே மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற இடத்துல கோயில் கோபுரம் போன்று வைக்கப்பட்டிருந்தது. அதில் இந்து சமய அறநிலையத்துறை எனவும் அச்சிடப்பட்டிருந்தது. இவ்வாறு அவர் தன்னுடைய மரியாதை செலுத்தக்கூடிய சூழல்ல இதனை எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சியான அதிமுக கடுமையாக எதிர்த்து விமர்சித்து தற்பொழுது ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார்கள். இதே போன்று பாஜகவும் ஒரு பதிவு வெளியிட்டிருந்ததை நாம் இதுக்கு முன்னாக பார்த்திருந்தோம். இந்த சூழல்ல அண்ணா சொல்லக்கூடிய கொள்கைக்கு மாறாக ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு மதத்தினை தொடர்ந்து நிந்தனை செய்வதையே தொழிலாக கொண்டிருப்பதுதான் இந்த அரசனுடைய மாடலா என்ற ஒரு கேள்வியும் திமுகவை நோக்கி அதிமுக தரப்புல தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கமைக்க நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.